நான் மேக்கப் போட்டு ஸ்டூடியோக்கு வந்திருக்கேன். என்னை விட்டுட்டு பாக்கி 2 பேரை மாத்திரம் வச்சுக்கிட்டு, அதில் மனோரமா அம்மா கூட இருக்காங்க, அவங்க விஜயகுமாரி அம்மா இருக்காங்க, அவங்க 2 பேரும் ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது நான் போய் திலோக் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் சீன் அப்படின்னு. இல்லைப்பா, இந்த கல்யாணம் நின்று போகுது, அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கண்ணா. என்ன சார், நான் கூட பிறந்த பிரதரு, எனக்கு மாத்திரம் ஃபீலிங் வராதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், வரலாம், பட்டு ஒரு காமெடியன் வந்து இந்த மாதிரி சீரியஸ் சீனுக்குள்ளே வந்தால் அது ஜனங்க சிரிச்சிருவாங்க அப்படின்னாரு. இல்லை சார், அது சிரிக்காமல் நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஃபிகர் எப்படி வேணா இருக்கலாம், பட் உணர்ச்சிகள் ஒன்று தானே, அதாவது அது மாதிரி பண்ணலாமே அப்படின்னு. இல்லை நாகேஷ், நான் சொன்னால் கேளுனார். நான் நல்லா பண்ணேன் சார், கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு இந்த சீனு கொடுக்கலன்னா அப்புறம் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன் சார். ஏதாவது நடிகனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணி தீர்றேன் சார், கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு அழுகி, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ரிஹர்சல்லாம் வேணாம் சார், எது வரைக்கும் லேட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள், அதுக்குள்ளே நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இதுலேருந்து இந்த கம்பத்து வரைக்கும் நீ போகலாப்பா, ஆக்ட் பண்ணுறியா அப்படின்னாரு. நான் ரெடி சார் அப்படின்னு. அப்படின்னு கிளாப் அப்படின்னாங்க. ஸ்டார்ட் சவுண்ட், கேமரா, கிளாப், ஆக்ஷன். நாங்கள் ஆக்ஷன். அக்கா 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 எனக்கு உனக்கு நான் போய் கேட்கிறவங்க எப்படி 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 நிறுத்துறாங்க. ஐயோ, எனக்கு நச்சு வெடிச்சுட்டு போட்டு கேட்குற மாதிரி என்னமோ சொந்தமா எனக்கு வந்ததெல்லாம் சொல்லி ஆக்ட் பண்ணி முடிச்ச உடனே கட்டுனாரு. உடனே லைட் பாய்ஸ்லேருந்து கூட நடித்தவங்க வரைக்கும் எல்லாருமே பட்ட 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 பட்டன்னு கை தட்டாங்க.